நிலநடுக்கம் ஏற்பட்ட துருக்கி மற்றும் சிரியாவில் உயிரிழப்பு எண்ணிக்கை 17,000-ஐ தாண்டியுள்ளது. துருக்கி மற்றும் சிரியா நாடுகளை இணைக்கும் எல்லைப் பகுதியில் கடந்த திங்கட்கிழமை கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. துருக்கியின் கிழக்கு பகுதியை கான்கிரீட் குவியலாக மாற்றிவிட்ட இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 17,000-ஐ தாண்டி இருக்கிறது. துருக்கி ராணுவத்துடன் இணைந்து இந்தியா, அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மீட்புக் குழுவினர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்டு வருகின்றனர். நிலநடுக்கம் ஏற்பட்டு 4 நாட்கள் கடந்து விட்டதால் இடிபாடுகளில் சிக்கியவர்களில் ஏராளமானோர் உயிரிழந்திருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிபர் எர்டோகன் நேரில் ஆய்வு செய்து மக்களுக்கு ஆறுதல் கூறினார். நிலநடுக்கம் ஏற்பட்ட நாளில் மீட்பு பணியில் சிறிது தொய்வு இருந்ததாக அதிபர் எர்டோகன் கூறினார். İlk gün tabii ki bazı sıkıntılar yaşandı ama ondan sonra ikinci gün ve bugün duruma hakimiyet tesis edildi. ஒவ்வொரு இடிந்து விழுந்த கட்டிடத்தின் கீழும் சுமார் 500 பேர் வரை சிக்கியுள்ளதாகவும் அதில் 10 பேரை மட்டுமே வெளியே எடுக்க முடிந்ததாகவும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் கூறுகின்றனர். இடிபாடுகளை தோண்ட தோண்ட சடலங்கள் தென்பட்ட வண்ணம் உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று கூறப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை முதல் 500க்கும் மேற்பட்ட முறை நில அதிர்வு ஏற்பட்டதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே துருக்கியின் பாதிப்பு குறித்து செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகியிருக்கிறது. மிகப்பெரிய விளையாட்டு மைதானங்களும் வானுயர்ந்த கட்டடங்களும் தற்போது நிவாரண முகாம்களாக மாறியிருக்கின்றன. கூகுள் எர்த் மற்றும் மேக்ஸர் எடுத்துள்ள செயற்கைக்கோள் புகைப்படத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதி சுமார் 3 முதல் 4 கிலோமீட்டர் வரை இடம்பெயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து வரும் நிலையில் கான்கிரீட் குவியல்களுக்கு இடையே சிக்கி தவிக்கும் குழந்தைகளை மீட்கும் காட்சிகள் நெஞ்சை பதைபதைக்க வைக்கின்றன. நிலநடுக்கம் ஏற்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு 6 மாத குழந்தை மீட்கப்பட்டது. கடுமையான நிலநடுக்கத்தில் புதைந்த தன்னுடைய மகன் மீது தந்தை ஒருவர் படுத்து அவரை காப்பாற்றியுள்ளார். தந்தை மரித்துவிட்ட நிலையில் மகன் பத்திரமாக மீட்கப்பட்டார். الواد بيتنفس يا شباب. الله اكبر. شوي شوي سيارتك عاف يا شباب. عايش عايش. الله اكبر. الله اكبر. الله اكبر. ஷாம் என்ற 5 வயது குழந்தையை சிரியாவின் வெள்ளை ஹெல்மெட் என்று அழைக்கப்படக்கூடிய தன்னார்வ குழுவினர் மீட்டனர். மீட்டவுடன் புன்னகைத்த அந்த சிறுமி தண்ணீர் வாங்கி பருகினார். மனிதர்கள் மட்டுமல்லாமல் கடுமையான போராட்டத்திற்கு இடையே விலங்குகளையும் மீட்புக் குழுவினர் மீட்டு வருகின்றனர். ஸ்ட்ராபெரி என்று பெயரிடப்பட்ட பூனை பத்திரமாக மீட்கப்பட்டது. நிலநடுக்கம் ஏற்பட்டு 37 மணி நேரத்திற்கு பிறகு பெண் குழந்தை ஒன்று பத்திரமாக மீட்கப்பட்டது. நிலநடுக்கம் ஏற்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு 2 மாத குழந்தை இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. இதேபோல் 3 மாத குழந்தை ஒன்றும் மீட்கப்பட்டது. பசியால் வாடிய அந்த குழந்தை மீட்பு குழுவினரின் கையுறையுடன் இருந்த விரலை வாயில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி
நெஞ்சை உருக்குவதாக உள்ளது. ஆறு மாத குழந்தை ஒன்றை மீட்ட மீட்புக் குழுவினர் அதனை முத்தமிட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இடிபாடுகளுக்கு இடையே உணவு மற்றும் நீரின்றி வாடிய பெண் குழந்தையை துருக்கி ராணுவத்தினர் மீட்டனர். கடுமையான இன்னல்களுக்கு நடுவே தன்னுடைய குட்டிகளை மீட்க தாய் நாய் ஒன்று பரிதவித்தது. அதற்கு உதவி புரிந்த ஒருவர் அதன் 2 குட்டிகளை பத்திரமாக மீட்டார். சிரியாவில் இட்லிப் நகரில் பெண் குழந்தை ஒருவர் பத்திரமாக மீட்கப்பட்டார். இடிபாடுகளில் சிக்கியிருந்த அவருடன் மீட்பு குழுவினர் பேசிக்கொண்டே தைரியமூட்டி மீட்டனர். في حد عندك جوا؟ أما أخواتي بس ميتين وأمي وين؟ جوا. இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி தவித்துக் கொண்டிருந்த போது தன்னுடைய தம்பியை காப்பாற்றும்படி கெஞ்சிக் கொண்டிருந்த சிறுமியின் வீடியோக்கள் பலராலும் பகிரப்பட்டன. தற்போது அவர்கள் இருவரும் சிகிச்சை பெற்று வரக்கூடிய புகைப்படத்தை ஏராளமானோர் இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர். எதிர்க்கட்சிகள் எவ்வளவு சேற்றை வாரி வீசினாலும் தாமரை மலர்ந்தே தீரும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆட்சியை கலைத்த காங்கிரஸ் கட்சியுடனேயே கூட்டணி வைத்துள்ளதாக திமுகவை மோடி விமர்சித்தார். குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மக்களவையில் பிரதமர் மோடி புதன்கிழமை பதிலளித்தார். இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை மாநிலங்களில் உரையாற்றினார். அப்போது எதிர்க்கட்சிகள் அதானி விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். அதானியும் பிரதமர் மோடியும் சகோதரர்கள் என கூறி எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்பினர். எதிர்க்கட்சிகளின் அமளியை பொருட்படுத்தாமல் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியா தற்போது சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாங்கள் நிரந்தர தீர்வு காண முயல்வதாக கூறினார். அதி முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு காங்கிரஸ் தீர்வு கண்டதில்லை என்று குற்றம் சாட்டிய பிரதமர், அக்கட்சியின் கணக்கை பாஜக மூடிவிட்டதாக கூறினார். எதிர்க்கட்சிகள் எவ்வளவு சேற்றை வாரி வீசினாலும் தாமரை மலர்ந்தே தீரும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். जो भी जिसके पास था उसने दिया उछाल. எண்ணற்ற வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்த பிரதமர் மோடி, மக்களின் நலனுக்காகவே தாங்கள் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். கொரோனா மருந்தை இந்திய விஞ்ஞானிகள் தயாரித்தது குறித்து பெருமிதம் தெரிவித்த மோடி, ஆனால் சொந்த நாட்டு விஞ்ஞானிகளையே எதிர்க்கட்சியினர் விமர்சித்ததாக குற்றம் சாட்டினார். அரசியல் சாசன பிரிவு 356 பயன்படுத்தி எம்ஜிஆர் மற்றும் கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்களின் ஆட்சியை கலைத்த காங்கிரசுடன் கைகோர்த்துள்ளீர்கள் என திமுகவை பிரதமர் மோடி விமர்சித்தார். डीएमके के मित्रों को भी बताता हूं, तमिलनाडु में एमजीआर और करुणानिधि जैसे दिग्गजों की सरकारें, उन सरकारों को भी इन्हीं कांग्रेस वालों ने बर्खास्त. அரசியல் சாசன பிரிவு 356 பயன்படுத்தி மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி 50 முறை மாநில அரசுகளை கலைத்ததாகவும் மோடி கூறினார். இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு சிறந்த மனிதர் என்றார். அவரின் குடும்ப பெயரை ஏன் வைத்துக் கொள்ளவில்லை என்றும், அவரின் பெயரை பயன்படுத்துவதில் என்ன வெட்கம் என்றும் கேள்வி எழுப்பினார். தோல்வியில் இருந்து காங்கிரஸ் பாடம் கற்கவில்லை என்று விமர்சித்த பிரதமர் மோடி, இந்திய மக்கள் அவர்களை தொடர்ந்து நிராகரிப்பதாக கூறினார். ஒருவரை பலர் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பதை மக்கள் கவனித்துக் கொண்டிருப்பதாக கூறிய மோடி, தான் நாட்டுக்காகவே வாழ்கிறேன் என தெரிவித்தார்.
பாஜக ஆட்சியில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி சாத்தியப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார். வங்கி கணக்கு தொடங்குதல், குடிநீர் குழாய் இணைப்பு, சிலிண்டர் வழங்கும் திட்டம் உள்ளிட்டவற்றில் நாட்டு மக்கள் அடைந்த வளர்ச்சி மற்றும் பயன் குறித்து பிரதமர் மோடி பட்டியலிட்டார். பிரதமர் மோடியின் பதில் திருப்தி அளிக்கவில்லை என கூறி மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். அரசு அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் நடப்பாண்டிற்குள் செயல்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டு உள்ளது என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவ்வப்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் வியாழக்கிழமையும் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள், துறை வாரியான செயலாக்கத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இதில் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. திட்டங்களின் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு மக்களை சென்றடைந்துள்ளது என்பது பற்றியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். அரசாங்க திட்டங்கள் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு உரிய முறையில் சென்றடைய என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன என்பதையும் அதிகாரிகள் விளக்கி கூறினார்கள். இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு முன்னெடுப்பு திட்டங்களின் செயல்பாடுகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், 2023ஆம் ஆண்டுக்குள் அனைத்து திட்டங்களும் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது என்ற நிலையை எட்டுவதற்கான பணிகளை இன்றே தொடங்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஒவ்வொரு திட்டத்தையும் அறிவிப்பையும் உங்கள் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்யுங்கள். 20 மாதம் கடந்துவிட்டது. திட்டங்களை செயல்படுத்துதல், நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றில் தடைகள் ஏற்படலாம். எனவே முன்கூட்டியே இந்த 2023ஆம் ஆண்டுக்குள் அனைத்து திட்டங்களும் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது என்ற நிலையை எட்டியாக வேண்டும். அதற்கான பணிகளை இன்றே நீங்கள் தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எந்தெந்த மாவட்டங்களில் அரசின் திட்டங்கள் முழுமையாக மக்களை சென்றடைந்துள்ளது, எந்த மாவட்டத்தில் திட்டத்தின் செயல்பாடு பின்தங்கி உள்ளது, அதற்கான காரணம் என்ன என்பது பற்றியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு நடத்தினார். அப்போது அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கினார். 8 திக்கும் இன்றில் மேலும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை உத்திர வருஷாபிஷேகம் கோலாகலம். பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.